ஆசிரியர்களால் தான் மாணவர்கள் வாழ்க்கை எதிர்காலம் செம்மையாக அமைதுன்னு சொல்ல சீசேஷன் நிஷா அவர்களே இருக்கிறேன். வாங்க நிஷா, உயர்த்தி பிடிங்க உங்க ஆசிரியர்களை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு திங்களோடும் செழும்பரவி தன்னோடும் மின்னோடும் முடுக்களோடும் மங்கு கடலை வச்சோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. அனைவருக்கும் வணக்கம். நடுவர்களே, அன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் மரியாதையுடன் போற்றி வணங்கினர். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான்கிறாதை வீர ராமபாண்டியரின் வெற்றி வேர்க்க சொல்ற மாதிரி ஆசிரியர்கள் இறைவனாக பார்த்தாங்க. ஆனா இப்போ ஆசிரியர்களை கத்தியால குற்றான், கெட்ட வார்த்தையில திட்டம். ஒரு வகுப்புக்குள் ஆசிரியர் நுழையும் போது அவரை மாணவர்கள் ஏதாவது புனைப்பெயரை சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அந்த ஆசிரியருக்கு தெரியும் எந்த மாணவனுக்காக ஆசையை பிடிக்குமா. ஆனால் அதற்காக அந்த மாணவனுக்கு கல்வி ஆசிரியர் போதிக்காம வச்சாரா? கல்வியை தன்னலமின்றி மாணவனுக்கு கற்றுக் கொடுப்பது ஆசிரியர்களின் குறிக்கோள். கைமாறு வேணா கடப்பாரி மாறுமாச்சு என்னாச்சு கொள்ள உலகு என்னும் குரலுக்கேற்ப தனக்காக வாழாமல் மாணவர்களுக்காக வாழும் தன்னலமற்ற ஆசிரியர்களின் பணி மகத்தானது. இதற்கு உதாரணத்தை தேடி எங்கும் அழிய வேண்டியதில்லை. நம் கண் முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மேலப்பட்டி ஆசிரியர்களை வாழ்வில் எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். அருமை அருமை, சத்தியமான வார்த்தைகள். நம் இந்திய நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாளான செப்டம்பர் 5ஆம் தேதி தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். மைசூர் பல்கலைக்கழகத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் விடைபெறும் போது பல்கலைக்கழகத்திலிருந்து ரயில் நிலையம் வரை மாணவர்கள் தேரில் அமர வைத்து சென்றது ஓர் உன்னத வரலாறு. ஆசிரியர் பணியை கடமையாக நினைக்காமல் பெரும் பாக்கியமாக கருத வேண்டும் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 6ஆம் தேதி உலக ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆசிரியர் தினம் என்றால் என்ன? இனிப்பு சாப்பிட்டு பட்டாசு வெடித்து விட்டு பின் அனைத்தையும் மறந்து செல்வதா? இல்லை இல்லை, ஆசிரியர்களின் கௌரவம், மேன்மை, உயர்வு, மாண்பு போன்றவற்றை எடுத்துக் கொள்வதற்காக அறிந்து கொள்வதற்காக இத்தினம் கொண்டாடப்படுகிறது. ஆசிரியர் தினம் என்பது ஆசிரியர் சமுதாயத்திற்காக பிறந்த தினம். அருமை அருமை. எங்கே நடப்படுகிறாயோ அங்கே மலராகும் என்ற பொன்மொழிக்கு சிறந்த உதாரணம் ஆசிரியர்கள் தான். கிரிக்கெட் உலகின் சக்கரவர்த்தி சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா? என் ஆசிரியர் அன்றைய இல்லை என்றால் டெண்டுல்கர் இல்லை என்று. கிரேக்க வகையம் பெற்ற ஆசிரியர் சாக்ரட்டிஸ், அவருடைய மாணவர் பிளாட்டோ, பிளாட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டில். இவர்களை உலகம் இன்னும் இருகரம் கூப்பி வரவேற்றும் வணங்கியும் கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் முதல் ஆசிரியர்கள் சொன்னாங்க, ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர்கள் சொல்லாம மறைச்சிட்டாங்க. பேரண்ட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டீச்சர் பட் டீச்சர்ஸ் ஆர் செகண்ட் பேரண்ட்ஸ். ஒரு பாறை உடைக்கும் போது எல்லா கற்களும் சிலையாக மாறுகிறதா? இல்லையே. அதில் எந்த கல் சிலையாகும் எந்த கல் படிக்கல்லாகும் என்பது ஆசிரியனுக்கு தெரியும். இந்த ஆசிரியர் சிற்பிகளே ஒரு தேசத்தின் வளமான எதிர்காலத்தை நிர்ணயிப்பார்கள். நடுவர்களே, பெற்றோர் மரம், குழந்தைகள் பூக்கள்னு சொன்னாங்க. எவருமே மரத்தை நட்டு வச்சுட்டு கண்டுக்காம போயிட்டு அந்த மரம் வளருமா? எப்படி வளரும்? தண்ணி ஊத்தினாதானே வளரும். ஆமாம் நடுவர்களே, பெற்றோர்கள் மரம் என்றால் அதில் பூக்கும் பூக்களுக்கு உரமாக திகழ்வது ஆசிரியர்களே. 2 மாதம் சுமந்து பெற்றவர்கள் அன்னை. இப்படி உயிர் கொடுத்து வெல்வான அன்னையாக இருக்கலாம், ஆனால் அந்த உயிருக்கு உரு கொடுத்தவர்கள் தான் ஆசிரியர்கள். வெறுமே மூங்கில் மரத்தை வைத்துக் கொண்டு இசையை உருவாக்க முடியுமா? அந்த மூங்கில் மரத்தை புல்லாங்குழலாக்கினால் தான் அதில் இசை கிடைக்கும். இப்படி மூங்கிலையும் புல்லாங்குழலை மாற்றுபவர்கள் ஆசிரியர்கள். அப்பா அதை வாங்கி கொடுத்தார், இதை வாங்கி கொடுத்தார்னு சொல்றாங்க. அவங்க பெத்த பிள்ளைக்கு அவங்க வாங்கி கொடு, பக்கத்து வீட்டுக்கார வாங்கி கொடுப்போம். அப்படி போடு. அது பெத்தவங்க கடப்பிள்ளைய நடுவர்களே. ஆமா, பரிசு பெறுதோ தெரியலையோ பெத்தவங்க கணக்குக்கு ஒரே குழந்தை தான். பரிசு பெற்றாலும் பெறாவிச்சாலும் அத்தனை பேரும் ஆசிரியருக்கு அன்பு கொண்ட குழந்தைகள் தான் என்பதை மறக்க கூடாது. பெற்றோர்களுக்கு பாசம் இருக்கிறது, ஆனால் ஆசிரியர்களுக்கு பாசத்துடன் கூடிய பொறுப்பும் இருக்கிறது. மன்னனும் மாசார கச்சோடும் சிறுத்திக்கின் மன்னனின் கச்சோன் சிறப்புடையான். மன்னனுக்கு தன் தாசமெல்லாம் சிறப்பில்லை, கச்சோனுக்கு செஞ்சமரமெல்லாம் சிறப்பு என்று கூறி மாணவர் நிலையில் அதிக அக்கறை பொறுப்பும் கொண்டிருப்பது ஆசிரியர்களே என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக அற்புதம் அற்புதம் நிஷா அவர்களே. களிமண்ணாய் இருக்கும் மாணவர்களே நேர்த்தியான உருவமாய் மாற்றி அமைப்பது ஆசிரியர்களே. ஒரு அழகான சிலையை பார்க்கிறோம், அதன் அழகை ரசிக்கிறோம். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் உழைப்பையும் அந்த சிலையோட திறமையும் யாரும் கவனிப்பதில்லை. பாறாங்கல்லா இருக்கும் மாணவர்கள் கல்விங்கிற ஒளி கொண்டு எந்தவித சேதமும் காயமும் இல்லாம உருவாக்குவார்கள் தான் ஆசிரியர்கள்.
படிக்கிறப்ப ஆசிரியர் கையால் அடி வாங்காதவன் பின்னால் போலீஸ் கையால் அடி வாங்குவாங்கிற அற்புதமான கருத்தை சொல்லியிருக்கிறார் நிஷா. வாழ்த்துக்கள். அப்பப்பா, என்ன ஒரு அனல் பறக்கும் விவாதம், ஆழமான பொருள் பிறந்த கருத்துக்கள். இப்ப தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம். உங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இப்ப பார்வையாளையே என்ன மிரட்டிட்டு இருக்காங்க. தீர்ப்பு மட்டும் எங்களுக்கு சாதகமா வரல, நீ மேடையை விட்டு இறங்க மாட்டேன்னு அவங்க மைண்ட் வாஷ் எனக்கு கேக்குது. நானும் தீர்ப்பு சொல்லிட்டு வீட்டுக்கு போகணும். நாளை காலையில பள்ளிக்கூடத்துக்கு வந்துதான் ஆகணும். பட்டிமன்றம் என்பது ஏறக்கூடிய நீதிமன்றமாக தான். எப்படி நீதிமன்றத்தின் தீர்ப்பானது வாதங்களின் வலுவாலும் சாட்சியங்களின் அடிப்படையிலும் அமைகிறதோ அதுபோலதான் பட்டிமன்றத்தின் தீர்ப்பும் வாத பிரதிவாதங்களின் அடிப்படையிலும் ஒரு பரந்த கருத்துக்களின் அடிப்படையிலுமே தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி பார்த்தா இரண்டு பக்கருமே அற்புதமான ஆழமான கருத்துக்களை முன்வைத்துள்ளன. இது கூடு இது குறைவனெல்லாம் சொல்லிட முடியாது. குழந்தைகளை உருவாக்குவதால் பெற்றோர்கள் கடவுள்கள், எழுத்தறிவத்தவன் இறைவன் என்பதால் ஆசிரியர்களும் கடவுள்கள். இப்ப இந்த இரண்டு கடவுள்ல எந்த கடவுள் சிறந்தன்னு கேட்டா யாரு சிறந்த? ஒரு கடவுள் சொன்னா இன்னொரு கடவுள் கோச்சுக்காதா? ஒரு மாணவனை எடுத்துக்கொண்டால் நான் விழித்து கொண்டிருக்கும் நேரங்களில் பெற்றோரை விட பள்ளியில் தான் ஆசிரியர்களுடன் தான் அதிக நேரத்தை செலவழிக்கிறான். எதிர்கால உலகத்தை ஆளப்போகின்றவர்களை ஒழுங்கான முறையில் வழிநடத்தும் பொறுப்பு ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஒரு உயிருக்கு எப்படி மருத்துவர் பொறுப்போ அது போல ஒரு மாணவனின் வாழ்விற்கு எதிர்காலத்திற்கு ஆசிரியர்களே பொறுப்பு, உத்தரவாதம். எப்போது ஒரு குழந்தை தவறளிக்க கற்றுக்கொள்கிறது? பள்ளிக்கூடத்திலா, ஆசிரியரமா? ஒருபோதும் இல்லை. குடும்பத்தில் பெற்றோர்களின் பாசமும் அன்பும் கிடைக்காமல் தோற்று போகின்ற குழந்தைகளை நெருப்பிட நடத்தைக்கு உள்ளாகின்றன. எந்த பள்ளியிலாவது கெட்ட வார்த்தைகள் சொல்லித் தருகிறார்களா? கெட்ட பழக்க வழக்கங்கள் சொல்லித்தரப்படுகின்றனவா? இல்லையே. பின் மாணவர்கள் எங்கிருந்து கெட்ட வார்த்தைகளையும் கெட்ட பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொள்கின்றன? 100க்கு 100 பெற்றோர் தான். மது குடிக்கும் தந்தையின் மகன் எளிதில் மதுக்கு அடிமையாகிறான். சிகரெட் குடிக்கும் பழக்கமுடையவர்களின் மகன் எளிதில் சிகரெட்டுக்கு அடிமையாகிறான். குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அவை கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகின்றன. பிள்ளைகளுக்கு முன்னால் தீய வார்த்தைகள் பேசாதீர்கள். குழந்தைகளுக்கு டிவி பார்க்கும் பெற்றோர்கள் தங்கள் மகனை டிவி பார்க்கல என்று சொல்வதை விட வேற என்ன கொடுமை உள்ளது? அது போல ஒரு மாணவனை இன்னொரு மாணவனோடு ஒப்பிடுவார்கள். அவனை பாரு எவ்வளவு படிக்கிறான், அவனை பாரு எவ்வளவு நல்ல பையனா இருக்கான்னு தயவு செஞ்சு பேசாதீங்க. இதே அந்த குழந்தை உங்களை திருப்பி கேட்டா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பா மாதிரி இல்லை, நீங்க ஏன் அந்த ஆசிரியர் மாதிரி இல்லைன்னு குழந்தைங்க கேட்க மாட்டாங்கிற தைரியம் தான். ஆனா அப்படி கேட்க கடுமையான சூழ்நிலைக்கு குழந்தைகளை உருவாக்கி விடாதீர்கள். பெற்றோர்களுக்கு குழந்தைகளின் நிறைகளையும் குறைகளையும் பகிர்ந்து கொள்ள நேரம் கிடைப்பதில்லை. ஒரு பெற்றோர் சொல்றாரு, நானோ வறுமையில் வாடுகிறேன், வறுமை என்னிடம் வசதியாக வாழ்கிறது, ஆனால் இந்த வறுமை என் மகனை நெருங்க விடாமல் நான் காத்து நிற்பேன். குழந்தைகளின் வளர்ச்சி அங்குலமாக பார்த்து பெற்றோர்கள் உருவாக்குறாங்க. குழந்தைகளை உருவாக்கும் பொறுத்து முதலில் பெற்றோர்களிடம் இருக்கிறது, அதன் பின் ஆசிரியர் கையிலே தான் தங்கி இருக்கிறது. தாரமும் குருவும் தலைவிரிப்பதி என்பார்கள். நிறைவாக இது வீர் வர இயற்கையும் அன்றுன்னு புறாநூற்றுல கோவர்கிறா சொல்லியிருக்கிறாரு. அதாவது சந்தேன்னு வந்துட்டா ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், 2 பேரும் ஜெயிக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணா கூட பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு 10% தான் இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா ஆப்ரேஷனுக்கு சம்மதிக்கிறாங்க. 10 நாட்கள் கழித்து ஆப்ரேஷனுக்கு தேதி குறிக்கிறாங்க. தினமும் அந்த டாக்டர் அந்த குழந்தையோட அறையை தாண்டி போகவில்லை, அந்த அம்மா குழந்தைகிட்ட பேசிட்டே போவாங்க. கவலைப்படாத கண்ணு, ஒரு இடத்துல கடவுள் இருக்காராம், அதனால உனக்கு எதுவும் ஆகாம அவர் பார்த்து பாருன்னு நம்பிக்கை கொடுப்பாங்க. 10 நாளும் இதே மாதிரி நடந்தது. ஆப்ரேஷன் பண்ற நாளும் வந்தது. அப்ப அந்த ஆப்ரேஷன் தேட்டர்ல அந்த டாக்டர் கத்தி இருக்கும் போது குழந்தை சொல்லியது, டாக்டர் டாக்டர் இதயத்துல கடவுள் இருக்காராம், அம்மா சொன்னாங்க, அதனால கடவுளை காயப்படாம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு அந்த டாக்டர் சிரிச்சுக்கிட்டே சரினாங்க. ஆப்ரேஷன் வந்து குழந்தை நடந்ததுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட குழந்தை கேட்டது, டாக்டர் டாக்டர் ஆப்ரேஷன் பண்றப்ப இதயத்துல கடவுளை பாத்தீங்களா, எப்படி இருந்தாரு? அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாங்கன்னா கடவுளை பார்த்தேன், அது மட்டும் அல்ல அவங்க இப்ப இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி நகர்ந்த பின்னால் இருந்த குழந்தையோட அம்மாவை கண்டப்ப தன் குழந்தை எப்படியாவது பிழைத்து விடும் என்கிற அந்த தாயுடைய நம்பிக்கை தான் அந்த குழந்தையை காப்பாற்றுவது. குடும்பத்திற்காக பணத்திற்காக குடும்பத்தை உதவும் ஆண்கள், மெகாசிரியர் அன்பை தொலைக்கும் பெண்கள், மதிப்பெண்கள் பின்னால் ஓடும் ஆசிரியர்கள். இதில் பெற்றோர்கள் பார்த்துக் கொள்வது தங்களுடைய ஒரு குழந்தையை தான். ஆனால் ஆசிரியர்கள் அப்படியல்ல, அவர்களுக்கு 1000 குழந்தைகள். காலையில் எந்திரிக்கும் போது ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்குது,
பெற்றோர்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா ஆசிரியர் அப்படி அல்ல, அது அவர்களுடைய வேலையும் அல்ல. எப்படி உண்ண உணவும் முடுக்க உடையும் கொடுப்பது பெற்றோர்களின் கடமை, அது போல ஒழுக்கத்தையும் பண்பையும் கற்றுக் கொடுப்பதும் பெற்றோர்களின் கடமையே. இந்த உலகத்திலே கலப்பல்லம் இல்லாத ஒரே விஷயம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் வைத்திருக்கும் பாசம், நேசம், அன்பு, அக்கறை. இதெல்லாம் ஆசிரியர்களிடம் எதிர்பார்க்க கூடாது. ஆசிரியரும் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு சிறந்த பெற்றோர் தான். ஆனால் பள்ளியில் இருக்கும் அத்தனை மாணவர்களிடம் எதிர்பார்ப்பது நியாயமில்லை. பெற்றோர்கள் மரம், குழந்தைகள் பூக்கள். மரத்திற்கு உரம் யார் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் மரமும் அதனுடைய வேறுமே பூக்களுக்கு அவசியம். வீடு தருகிற பாதுகாப்பை 100% பள்ளிக்கூடம் தர முடியாது. பள்ளிக்கூடம் நம் வாழ்வில் பங்கேற்கிறது, ஆனால் குடும்பம் முதலிலிருந்து கடைசி வரை இணைந்து பண்படுகிறது. ஆக மாணவர்களின் நலனில் அதிக அக்கறையும் பொறுப்பும் கொண்டிருக்கிறார் பெற்றோர்களே. பெற்றோர்களே பெற்றோர்களே அது அவர்களின் வாழ்வில் கடமையும் கூட என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.